அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 986 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 80 உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தானது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க விலை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்தும் இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 528 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 616 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 990 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 704 ஃபீல்ஸ். கோயத்துடைய தங்க விலை மறுபடியும் கம்மியாக இருக்குது. விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. பிடிபட போகிறது உங்களுடைய முதலாளி மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்து தான். தயவு செய்து வேலை பார்க்காதீங்க வெளியில். இதோ குவைட் அதிரடி சோதனைகள் ஆரம்பம். சுங்கம் மறுபடியும் போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்தும் போதைப் பொருளுக்கான வேட்டை ஆரம்பம். அதிகாரிகளை கௌரவித்த கவர்னர். இதோ சவுதியில் களியாட்டத்தில் சலசலப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களை தொடர்ந்தும் இனி வரும் நாட்களில். நேற்றைய தினம் என்னால் வீடியோ பண்ண முடியல, நான் ஹைவேயில் போயிட்டு இருக்கும்போது 4 மணி 22 நிமிடம். நேற்றைய தினம் 51 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காட்டுது. அதுவும் 4 மணிக்கு பிறகு 51 டிகிரி செல்சியஸ். அப்போ அந்த அளவுக்கு வேகமாக வெப்பம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு வருது. சாதாரணமாக முன்னாடியெல்லாம் ஒரு 12 மணி 1 மணி 2 மணி ஆகும்போது இந்த 50 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வெப்பம் வந்துடும். 4 மணியெல்லாம் ஆகும்போது 38, 40, 42 தான் இருக்கும். ஆனால் இப்போது 4 மணி ஆகியும் அதி உயர் வெப்பநிலையிலே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், வெளியில் போகிறவங்களா இருக்கட்டும், ஏன் டெலிவரி பைக் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், தயவு செய்து ரொம்ப கவனம். காலை 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைய சூழலை பார்க்கும்போது 6 மணி வரைக்கும் சரி வேலை செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது சிச்சுவேஷன். ரொம்ப கவனமாக இருங்க. لأن البحر يحتاج ساعات النهار الطويلة حتى يسخن، وبالتالي يفرغ هذه الحرارة بالليل. فنجد المناطق الساحلية فيها حرارة عالية بالليل، والمناطق الصحراوية فيها اعتدال بالحرارة، لأن الحرارة في المناطق الصحراوية والرمال تفرغ الحرارة بسرعة فتعتدل الأجواء. فهذه الفرق بين المناطق الساحلية والصحراوية ودرجات الحرارة في الصيف. களியாட்டம் கடைசியில் 23 பேரை காயப்படுத்தி சென்றது. நிறைய இப்போ இனி வரும் காலங்களில் இப்போ சவுதியில் மட்டும் இல்லை, குவைத்திலையுமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விண்டர் வண்டர்லேண்டில் இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விளையாட்டு இயந்திரங்கள் இருக்குது. நேற்றைய முன்தினம் உடைந்து விழுந்திருக்குது இது மாதிரி ஒரு இயந்திரம். 23 பேர் காயமடைந்திருக்கிறாங்க சவுதி அரேபியாவில். தயவு செய்து கவனம். இதுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்களும் கவனம். ஷேக் அப்துல்லா சாலிம் அல் சபா, கவர்னர் ஆஃப் குவைட். இவர் பார்த்திங்கன்னா ஹவாலி கவர்னரேட்டில் மற்றும் ஷோய்க்கில் இப்போ ரீசண்டாக உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியான சோதனைகளை நடத்தி 4 டோன், அதாவது 4000 கிலோகிராம்களுக்கும் அதிகமான
காலாவதியாயின உணவுகளை கைப்பற்றினதுக்கு அவங்களுக்கு வாழ்த்து, கௌரவம் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கியிருக்கிறார். இது மாதிரியான செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி இருக்கிறார். கடைகள், பக்காலாக்களில், உணவகங்களில் இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகமான சோதனைகள் நடக்கலாம், தயாராக இருங்க. அதே போல் சுற்றுச்சூழல் அதிகார சபையிட்ட மாட்டினீங்கன்னா 150 to 500 தினார் வரைக்கும் அபராதம். இந்த எச்சில் துப்புறது, பொது வெளிகளில் சிகரெட் பிடிச்சா 150 தினார் அபராதம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி பார்க்கின்கள்லையும் சிகரெட் பிடிக்கக்கூடாது. சிகரெட் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள், சிகரெட் ஸ்மோக்கிங் ஃப்ரீ அப்படின்னு போர்ட் போட்டிருந்துச்சுனாலே தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. எச்சில் துப்புறதை தவிர்த்துக்கோங்க. வீடியோவை அனுப்பிய சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் ஏதோ வெட்னரியன் டாக்டர், அதே மாதிரி சலூன், ஆர்டிகல் 8, அதாவது சிட்டிசன்ஷிப் ரிவோக் ஆகின ஒரு சில மாமா பாபாக்கள் பிஸ்னஸ் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. சலூன், அதே போல் ப்ரைவேட் கிளினிக், அதிரடியான சோதனைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் அவங்க மட்டுமல்லாது அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் சேர்த்து தான் கைது செய்யப்படுறாங்க. லைசன்ஸ் இல்லாமல் இது மாதிரி ஏதாவது நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, சாதாரணமாக இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டயட் ஃபுட் பிஸ்னஸ் கூட நடத்துகிறாங்க. அதுலேயும் எத்தனை பேர் லைசன்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்க அல்லாஹு ஆலம். ஏன்னா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அந்த இடத்துலையும். ப்ரைவேட் கிளினிக், ப்ரைவேட் சலூன், வீடுகளுக்கே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சலூன், கிளினிக், ஃபேஷியல், இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நடக்குது. இதில் எத்தனை பேர் தொழிலாளர்களும் சேர்ந்து பிடிபட போகிறீங்கன்னு தெரியலை. தயவு செய்து ரொம்ப கவனம். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு சில வேலைகள் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும், ஆனால் பிடிபடும் போது தான் தலையை சொறியவர். குவைத்துடைய ஹைவேக்களில் இனி வரும் நாட்களில் படு தீவிரமான சோதனைகள் இருக்கும். குறிப்பாகவே வியாழக்கிழமை இரவு நேரங்களில் எப்படியுமே ஹைவேக்களை பிளாக் பண்ணுறது சர்வசாதாரணமாக நடக்கும். ஆனால் இனி வரும் நாட்களில் அது இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய அதிரடியான உத்தரவின் பேரில் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து போதைப் பொருளுக்கான தடுப்பு பிரிவாக இருக்கட்டும், அல்லது தப்பி ஓடியவர்கள், பணிச்சட்டத்தை மீறுபவர்கள், தொழிலாளர்கள், நிறைய பேர் இனி வருங்காலங்களில் பிடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சோதனைகளை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. பஸ்ஸில் பயணிக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான். வண்டியில் போனால் தானே பிடிப்பீங்க, பஸ்ஸில் போகிறேன்டா அப்படின்னு நீங்கள் நினச்சி பஸ்ஸில் போனால் கூட ஏன் பஸ்ஸையும் நிறுத்தி உள்ளே வந்து இப்போ சோதனை பண்ணத்தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளியில் போகும்போது சிவில் ஐடி இல்லாட்டி மொபைல் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. குவைத்தை தொடர்ந்துமே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்குறதுக்கான முயற்சிகள் பல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கஸ்டம்ஸ் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க, கன்சைன்மெண்ட் ஒன்று வந்திருக்குது, ஃபுல்லாகவே போதைப் பொருள். அதே மாதிரி மல்டி மில்லியன் தினார் ட்ரக்ஸால் மட்டுமே மல்டி மில்லியனராகவே மாறிய சிலர் தொடர்ந்தும் கைது பண்ணிக்கொண்டே இருக்கும் குவைத் போலீஸ். கவனமாக இருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.